வணக்கம் உறவுகளே. நம்மளோட வீட்டு உள் தோட்டம் எல்லாம் நாம் ஏற்கனவே காணொளி பதிவு பண்ணியிருந்தோம். இது நம்மளோட வீட்டோட வெளித்தோட்டம். பாருங்கள் உறவுகளே, நமக்கு பிடிச்ச கலர் ப்ளூ கலர் அப்புறமா ஒயிட் கலர் அடிச்சிருக்கோம். நம்மளோட வீட்டு பக்கத்து வீடுகள் எல்லாமே இதுதான். இது ஒரு தெருவு முட்டுச்சந்து தான். பாருங்கள், நம்ம தூரமாக பார்க்கக்கூடியது தான் ரோடு. அதுக்கு அந்த பக்கமாக ஆறு தான் இருக்குது. அப்புறமா நம்ம அப்படியே மேலே போய் பார்த்துடலாம். நம்மளோட வீட்டோட மேலே மொட்டை மாடி எல்லாமே பார்த்துடலாம். நம்ம மேலே போயிட்டுருக்கோம். மேலே வீடு வேலை முடியலை பாருங்கள். அப்புறமா நம்ம யானிப்படியில் போயிட்டுருக்கோம். இந்த மரம் டைப்பு டைல்ஸ் தான் போட்டிருக்கோம், மரம் மாடலில். பாருங்கள் உறவுகளே, நம்மளோட முதல் மாடிக்கு வந்துட்டோம். முதல் மாடி வேலை இன்னும் முடியலை பாருங்கள். பூசி மட்டும் விட்டுருக்கு நம்மளோட வீட்டோட. இது வந்து பால்கனி. இந்த பக்கமாக கிளாஸ் தான் வரும். இந்த ஓரங்கள் எல்லாம் கிளாஸ் தான் வரும். வேலை முடியாததுனால அது வெறும் சிமெண்டாக தான் இருக்குது பாருங்கள். அப்புறமா இருக்க நாம் பார்க்குறது இதுதான் சென்ட்ரு ஹாலு, நடுவீடு. அப்புறமா நாம் ஒரு ரூம் பார்த்துருக்கோம். ஒரு ரூமுக்கு மட்டும் கதவை போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பாக்கி பாத்ரூம், அப்புறமா இனி ஒரு ரூம் கதவு ஒன்றும் போடலை, ரெடி ஆகலை. அது ஒன்றும் பூசி தான் விட்டுருக்கு. வேறு ஒரு வேலையும் பார்க்கலை. இனிமேல் தான் பார்ப்போம். இப்போதைக்கு பார்க்கலை. கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதம் 7 மாதம் கழித்து இதோட வேலை பார்க்கலான்னு வச்சுருக்கு. இது வந்து கிச்சன், நம்மளோட கிச்சனும் வேலை பார்க்கலை, எதுவுமே வேலை பார்க்கலை. அப்புறமா நாம் மொட்டை மாடிக்கு போயிடலாம். மொட்டை மாடிக்கு போய் வெளித்தோட்டத்தையும் பார்த்துடலாம். நம்ம மொட்டை மாடி ஏணிப்படியில் டைல்ஸ் போடாதனால நம்ம வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் அடிச்சிருக்கோம். பாருங்கள் உறவுகளே, அருமையான தோட்டம்தான், தென்னந்தோட்டம் இங்கே இருக்குது. பின்னாடி ஃபுல்லாகவே தூரத்தில் வீடுகளும் இருக்குது, பெரிய பெரிய வீடுகள். அப்புறமா பாருங்கள் உறவுகளே, நம்மளோட மொட்டை மாடிக்கு வந்துட்டோம். அசை கட்டுறதுக்காக 2 கம்பி ரெடி பண்ணி நம்ம அசை கட்டி வச்சுருக்கோம். அப்புறம் எல்லாத்துலேயுமே வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் அடிச்சிருக்கு. தண்ணி காங்கிரீட்டுக்குள்ளே இறங்காத ரீதியில் தான் அடித்து வச்சுருக்கோம் உறவுகளே. பாருங்கள், நம்மளோட வீடு சுற்றி உள்ள இடங்களையும் பார்த்துருங்க. இதான் நம்மளோட வீடை சுற்றி உள்ள இடங்கள் பாருங்கள். ரொம்ப தூரமாக தெரியுது ஆறு சூம் பண்ணால் தெரியுது என்னன்னு தெரில. பாருங்கள், தெரிய மாட்டேங்க, தெரியுது. இதுதான் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க ஆறு. சரியா, ஜூம் பண்ணி பார்க்கும்போது ஆறு தெரியுது. இதுதான் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க ஆறு. ஒரு 10 அடி 50 அடி தூரம்தான். ஆறு தூரத்துலேயே ஆறும் இருக்குது. 50 அடியில் ஒரு 100 அடி மேலே இருக்கும் தூரம். அந்த மாதிரி தூரத்தில் தான் ஆறும் இருக்குது. பாருங்கள் உறவுகளே, நம்மளோட வீடை சுற்றி உள்ள தோட்டங்களும் வீடுகளும். அங்கேயும் பெரிய பெரிய வீடுகளெல்லாம் கட்டி இருக்காங்க. நம்ம வீடெல்லாம் ரொம்ப சின்ன வீடு தான். நம்ம பட்ஜெட்டுக்கு தக்க மாதிரி தான் கட்டி இருக்கோம். ஓகே உறவுகளே, நம்மளோட உறவுகள் அனைவரும் எல்லாருக்கும் நம்மளோட வீடை சுற்றி உள்ள பக்கங்களை காட்டுறதுக்காக தான் இந்த காணொளி. ஓகே உறவுகளே, பாய்.